அண்ணா, நான் வாட்டர் ஃபாஸ்டிங் இருக்கலாம்னு முடிவு பண்ணியிருக்கேன். வாட்டர் ஃபாஸ்டிங் எத்தனை நாள் இருக்கணும், எப்படி இருக்கணும், இதனால் என்ன நன்மை கொஞ்சம் சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருக்கீங்க. சகோதரரே, வாட்டர் ஃபாஸ்டிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சாதாரணமாக 60 கிலோ இருக்கும் நம்முடைய ஒரு நார்மலான உயரத்தில் இருக்கும் ஒரு மனிதன் வந்து 120 நாட்கள் வரை எந்த உணவும் எடுத்துக்கொள்ளாமல் தண்ணீரை மட்டுமே குடித்து கொண்டு உயிர் வாழ முடியும் அப்படின்ட்டு வந்து ரிசர்ச் பண்ணி வணிக மருத்துவர்களே சொல்லியிருக்காங்க. ஆச்சுங்களா? இது வந்து ஆங்கில மீடியாவில் தான் அதிகமாக வந்திருக்கு. ஆகவே அந்த மாதிரி இருக்கிறதுனால நம்ம வந்து ஒரு வாட்டர் ஃபாஸ்டிங் வெறும் தண்ணீரை மட்டுமே குடித்து கொண்டு இருக்கிறது ஒரு 21 நாள் அல்லது அதிகபட்சமாக 48 நாள் இந்த மாதிரி வந்து நம்மளால் இருக்க முடிந்தால் உங்கள் வாழ்க்கையில் அபரிமிதமான மாற்றங்கள் கிடைக்குங்க. அதாவது அந்த நீங்கள் வித்து சக்தியும் சேர்த்து காப்பாற்றிட்டு வரணும். ஆச்சுங்களா? எனர்ஜி, ஆற்றல் எல்லாமே வித்து சக்தியிலேருந்து தான், உயிர் சக்தியிலேருந்து தான் கிடைக்கிது. ஆனால் வாட்டர் ஃபாஸ்டிங் இருக்கும்போது என்ன ஆகுதுனாங்க, நம்முடைய அந்த உணவு உற்பத்தி செய்வதற்கான சுரப்பிகளும் அது வேலை செய்யாமல் இருக்க அமைதியாக. அடுத்தது நம்ம வித்து சக்தியும் வீணாக்காமல் இருக்கிறோம். அடுத்தது நம்ம உடல் உறுப்புகள் வந்து உயிர் சக்தியை வீணாக்காமல் இருக்கிற காரணத்தினால இப்போ என்ன ஆகுது, நாளாக ஆக உடல் வந்து தனக்கு உணவு தேவைக்கு பிறந்ததிலிருந்தே நாவினை மட்டுமே டிபெண்ட் பண்ணி இருந்த உடம்பு முதல் முறையாக என்ன ஃபீல் பண்ண, நமக்கு உணவே வரல, நம்ம என்ன பண்ணுறதுன்னு யோசிக்கும் பொழுது நம்ம உடல் எவ்வளோ பெரிய விஞ்ஞானி தெரியுங்களா? தன் உடலில் உள்ள தேவையில்லாத செல்களை எல்லாம் எடுத்து உணவாக பயன்படுத்திக்க ஆரம்பிக்கும். உடல் தன்னைத்தானே உணவாக பயன்படுத்தி வாழ துவங்கி விடுங்க. அந்த மாதிரி உடல் தன்னைத்தானே பயன்படுத்திக்க துவங்குவது வந்து ஒரு 4 நாள்லேருந்து ஆரம்பிக்கும். இது வந்து கீட்டோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த முதல் 3 முதல் 4 நாட்கள் வரை நம்ம விரதம் இருக்கும்போது ஓரளவு தான் பலன் கிடைக்கும். ஆனால் 4 நாளுக்கு மேலே எவ்வளவு நாள் நம்ம விரதம் இருக்கோமோ அவ்வளவு நாளும் மிக மிக சிறப்பாக இருக்குமுங்க. வாழ்க்கையில் பல மாற்றங்கள் தானாகவே நிகழ்வது நல்லா தெரியும். ஆனால் 4 நாள் விரதம் இருந்தீங்கன்னா அடுத்த 4 நாளும் உங்களுக்கு ரெஸ்ட் தேவைப்படலாம். ஆச்சுங்களா? ஆகவே உணவை மொத்தமாக நிறுத்தாமல் ஒரு கொஞ்சம் கொஞ்சமாக அதுக்கு பழக்கப்படுத்தி கொண்டு ஒரு பழங்களை மட்டுமே சாப்பிட்டு இருக்கிறது, இந்த மாதிரி உடலை கொஞ்சம் தயார் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கொஞ்சம் எளிமையாக இருக்கும், கஷ்டம் அதிகமாக தெரியாது. திடீர்னு நிறுத்தினீங்கன்னா அதுக்கான சில சைடு எஃபெக்ட்ஸ் வரலாம். அது வந்து உடலுக்கு உடல் மாறுபடும். அதனால் நான் ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை சொல்லி அது உங்கள் உடலுக்கு வரலையே அப்படின்னு நீங்கள் திருப்பி கேட்பீங்க. அதனால் உடலுக்கு உடல் சைடு எஃபெக்ட்ஸு பல வித்தியாசங்கள் வரலாமுங்க. அதனால் அதை பெருசாக எடுத்துக்க வேண்டாம். உண்மையிலேயே விரதம் என்று ஒன்று இருந்தால் அது வாட்டர் ஃபாஸ்டிங், வெறும் தண்ணீரை மட்டுமே குடித்து கொண்டு இருக்க வேண்டும். வேறு ஏதேனும் நம்ம சாப்பிட ஆரம்பித்தா என்ன ஆகுன்னு கேட்டிங்கன்னா உடலானது திரும்பவும் நாவிலிருந்தே எனர்ஜி எடுக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறதுனால திரும்பவும் நம்முடைய ஜீரண உறுப்புகள் எல்லாம் வேலை செய்ய ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமேல் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உண்மையாக கிடைக்க வேண்டிய பலன் கிடைக்காது. நீங்கள் பழங்கள் சாப்பிட்டு இருந்தாலும் பலன் கிடையாது, எதை சாப்பிட்டு இருந்தாலும் பலன் கிடையாது. வெறும் தண்ணீரை மட்டும் குடித்து கொண்டு இருந்தால் மட்டும்தான் உண்மையிலேயே அது வாட்டர் ஃபாஸ்டிங். நம்முடைய சித்தர்கள் பெரும்பாலும் இருப்பது வாட்டர் ஃபாஸ்டிங் மட்டும்தான். காடுகளிலும் மலைகளிலும் ஆற்றங்கரை ஓரங்களில் பாறைகள் இடுக்குகளில் அவர்கள் தவம் புரிவார்கள். அவ்வாறு தவம் புரியும் பொழுது அவர்கள் பயன்படுத்தும் ஒரே விஷயம் தண்ணீரும் தியானமும் விந்து சக்தியை மேலெழுப்பி கொண்டு செல்லும் அந்த விந்து ஜெய பயிற்சிகளும் தான் அவங்க வாழ்க்கையவே எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கு. ஆகவே ஒரு துறவிக்கு ஒரு ஆழ்ந்த அமைதியான வாழ்க்கை வாழணும்னு நினைக்கிறவங்களுக்கு விரதம் அப்படிங்கிறது மிக முக்கியம். அதுவும் தண்ணீர் விரதம் மிக மிக முக்கியம். அடுத்தது இன்னொரு விஷயத்தையும் நான் சொல்லிடுறேனுங்க. இந்த வாட்டர் ஃபாஸ்டிங் இருக்கும் பொழுது வித்து சக்தியை விரயம் செஞ்சிடாதீங்க. அது மிகப்பெரிய பாதிப்பு, சைடு எஃபெக்ட் அதிகமாயிரும். ஸோ மன உறுதியோட விரதம் எடுக்கலாம். சரி, நீங்கள் என்ன ஜீரண உறுப்பை நிறுத்திட்டோம் அப்படின்னா பெருசாக எனர்ஜி வந்துருமா? வேறு உடல் எத்தனைக்கோ எனர்ஜி வேஸ்ட் பண்ணுது, இந்த ஜீரண உறுப்புக்காகத்தான் வேஸ்ட் பண்ணுதா? ஏன் தண்ணி மட்டும் குடிக்கணுங்கிறீங்க? அந்த மாதிரி நீங்கள் சொல்கிறதுக்கு அதுக்கு ஒரு சின்ன பதில், உணவு அப்படிங்கிறது அனைத்து உயிரினங்களுக்கும் அடிப்படை தேவை. அது எல்லாருக்குமே தெரியும், கரெக்டுங்களா? அந்த அடிப்படை தேவையாக இருக்கிற அந்த உணவு, ஒரு பாம்பு எடுத்துக்கங்க, அது வயிறு நம்பிடுச்சுன்னா அதனால் அசைக்கூட முடியாது. ஆச்சுங்களா? அதே மாதிரியே பலரும் உணவு உண்ட பின்னாடி அவ்வளவு களைப்பாகும். ஏன்னு கேட்டிங்கன்னா உடல் தன்னுடைய மொத்த எனர்ஜியையுமே அதை செரிமானம் செய்வதற்கே செலவிட்டு இருக்கும். நம்ம வீக்காக ஃபீல் பண்ணுவோம். ஏன்னு கேட்டிங்கன்னா செரிமானத்துக்கு அவ்வளவு எனர்ஜி தேவை. நீங்கள் சாப்பிட்ற எனர்ஜியில் பாதி எனர்ஜி செரிமானத்துக்கே தேவைப்படும். ஆகவே இத்தகைய பாதிப்புகள் எல்லாமே ஒவ்வொரு முறை உணவு உண்டு கொண்டே இருக்கும் பொழுது உடலுக்கு அதே வேலையாக போயிடுது. சாப்பிட்றத செரிக்கிறது தான் வேலை. அதுக்கப்புறமேல் ஹை ப்ரையாரிட்டியாக இருக்கிற இனப்பெருக்கத்துக்கு தேவையான செஞ்சு கொடுக்கறது. இதனால தான் உடலில் பல்வேறு வியாதிகள் வருது.
ஆகவே தான் நம்ம வித்து சக்தி வீணாக்காமல் இருக்கும் பொழுது ஒரு பலன், அதனோடு சேர்ந்து வாட்டர் ஃபாஸ்டிங்கை சேர்த்து செய்து கொண்டிருக்கும் பொழுது மறுபலன். இதை வந்து இன்னும் ஊக்கப்படுத்துவதற்காக அமையும். ஆகவே நீங்கள் வாட்டர் ஃபாஸ்டிங் தாராளமாக இருக்கலாம். போதுமான அளவு சொல்லியிருக்கிறேன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு மேலும் சந்தேகம் என்றால் எனக்கு வந்து கீழே கமெண்ட்ஸில் போடுங்க, அல்லது celibacy@gmail.com ஒரு மெயில் போட்டு விடுங்க. வாழ்க வளமுடன்.